ஹலோ, இந்த வீடியோவில் ஷட்டர்ஸ்டாக் உடைய டேட்டா லைசன்சிங்னா என்ன, அந்த ஃபண்ட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இன்கேஸ் அது வேண்டாம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல வந்து எப்படி அதை ஆஃப் பண்ணுறது வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கேட் ஃபோட்டோகிராஃபி. கம்ப்யூட்டர் விஷன் சிஸ்டம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ்க்கு நிறைய டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் தேவைப்பட்டது, அதாவது இமேஜஸ் அண்ட் வீடியோஸு. இந்த இந்த டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸை அந்த கண்டென்ட் ரீட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பண்ண மாடல் என்ன பண்ணோம்னா, ரெலவெண்ட் கண்டென்ட் சஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து சர்ச் பண்ணாமல் இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இல்லை இமேஜ் அப்லோட் பண்ணி அதோடைய சிமிலர் இமேஜஸ் வந்து சர்ச் ரிசல்ட்ஸில் கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க ரிசர்ச்சர்ஸ். இந்த கம்ப்யூட்டர் விஷன் மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு ஷட்டர்ஸ்டாக் வந்து டேட்டா செட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேட்டா செட்டில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, இமேஜஸ் இன்க்ளூட் ஆகும், வீடியோஸ் இன்க்ளூட் ஆகும், இல்லஸ்ட்ரேஷன்ஸு, அப்புறம் 3D மாடல்ஸ் ஏதாவது இருந்தது தான் இன்க்ளூட் ஆகும், வீடியோஸ் இன்க்ளூட் ஆகும். இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா செட்ஸ் கூட என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற மெட்டா டேட்டாவும் இன்க்ளூட் ஆகும். அதாவது நம்ம கொடுக்குற கீவேர்ட், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் நம்மளுடைய ஜியோ லொக்கேஷன், அப்புறம் கேட்டகரிஸ், இது எல்லாமே வந்து அந்த டேட்டா செட்டோட இன்க்ளூட் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து அந்த கம்ப்யூட்டர் விஷன் சிஸ்டம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடல்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க, அட்டானமஸ் வெஹிக்கல், அனிமல், வைல்ட் லைஃபு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டேட்டா செட்ஸ் வந்து விஷுவல் சர்ச் அப்படின்ற கான்செப்ட்ல யூஸ் பண்றோம். எப்படின்னா, இப்போ ஸ்மார்ட் போன்ல நம்ம போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், காரோ இல்லை ஒரு பங்களா, கார் இல்லை பில்டிங் இல்லை பிரிட்ஜ் ஏதாவது எடுத்து வச்சிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம எந்த விதமான டைட்டில் கீவேர்ட் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஃபோனில் ஜஸ்ட் லைக் தட் போகும்போது எடுத்திருப்போம். இப்போ நம்ம கேலரியில் போயிட்டு ஜஸ்ட் கார் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நம்ம கேலரியில் வெறும் அந்த கார் இமேஜ் மட்டும் கரெக்டாக ஃபில்டர் ஆகி வருது. ஸோ இந்த பர்பஸ்க்குலாம் இந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அட்டானமஸ் டிரைவிங். ஸோ இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் கூட இந்த மாடல் பேஸ் பண்ணி தான் வந்து கரெக்டாக அப்ஸ்டக்கல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுது, ரோடு ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போது ஏதாவது கார் நடுவில் வந்ததுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் டிடெக்ட் பண்ணுது. இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் மாடரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் இல்லை ரீட்டைல் ஸ்டோர்ஸில் வந்து அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ். அப்புறம் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆன மாதிரி ஏஐ பேஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் சிஸ்டம் ட்ரெயின் பண்ண மாடல் வச்சு தான் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஷட்டர்ஸ்டாக் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, டேட்டா லைசன்சிங்கை நம்ம வந்து அக்கௌண்ட்டில் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போது பை டிஃபால்ட் வந்து ஆனில் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய இமேஜ் இல்லை வீடியோ, அப்புறம் கீவேர்டு, டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கேட்டகரி, அப்புறம் ஜியோ லொக்கேஷன், இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் கம்பெனிஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து வெறும் இந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மற்றபடி எந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடாது, அதை ஸ்ட்ரிக்டாக ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ மாடல் ரிலீஸ் இருக்கிற இமேஜ் ஏதாச்சும் டேட்டா லைசன்சிங் போயிருந்ததுன்னா, ஷட்டர்ஸ்டாக் ஃபுல் மாடல் ரிலீஸை கம்பெனிஸ்க்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. மாடலோட ஐடென்டிட்டி இல்லை கான்ட்ரிபியூட்டரோட ஐடென்டிட்டி எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு அந்த கீவேர்ட்ஸு, இமேஜ், அந்த மெட்டா டேட்டா மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. நம்மளோட எந்தெந்த இமேஜ் இல்லை வீடியோ வந்து டேட்டா லைசன்ஸுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு இல்லை அந்த கேட்டகரிக்கு மூவ் ஆயிருக்குன்றதை இப்போ பார்ப்போம். லாகின் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் பார்ல ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அது கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து டேட்டா கேட்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டேட்டா கேட்லாக் அப்படின்னு போட்டு ஒரு டிக் போட்டு ஆப்ட் இன் இமேஜஸ் அண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேப்ல எல்லா இமேஜஸ், அதில் டேட்டா லைசன்சிங் எலிஜிபிளாக இருக்கிற இமேஜ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேப்ல வந்து வீடியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா கேட்லாக் எனேபிள் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இன்கேஸ் இதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் அப்படி கீழே வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டைரெக்டாக ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே இமேஜ் டேட்டா லைசன்சிங், அப்புறம் வீடியோ டேட்டா லைசன்சிங் சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ இன்கேஸ் இமேஜ் மட்டும் ஆஃப் பண்ணணும்னா இமேஜ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணணும்னா வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டுமே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க.
இந்த டேட்டா லைசன்சிங் எனேபிள் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, ஷட்டர்ஸ்டாக்ல இந்த டேட்டா லைசன்சிங் பேஸ் பண்ணி வர ரெவன்யூல 20% வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. எந்த பேசிஸ்லனா, நம்ம எவ்வளோ இமேஜ் வச்சிருக்கோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கான்ட்ரிபியூட்டர் ஏ அப்படின்றவர் ஒரு 10 டேட்டா லைசன்சிங் இமேஜ் வச்சிருக்காரு. அப்புறம் கான்ட்ரிபியூட்டர் பின்றவர் ஒரு 20 டேட்டா லைசன்சிங் அப்ரூவ் ஆன இமேஜ் வச்சிருக்காருன்னு வச்சு. இப்போ டோட்டலா 30 டேட்டா செட்ஸ் இருக்கு. ஸோ கான்ட்ரிபியூட்டர் ஏ 10, கான்ட்ரிபியூட்டர் பி வந்து 20. ஸோ ஓவராலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிக்கு ஒரு $100 ரெவன்யூ, எக்ஸாம்பிள் சொல்றேன், $100 ரெவன்யூ வருது இந்த டேட்டா லைசன்சிங் மூலியமானா, ஸோ $20 வந்து இவங்க இப்போ கான்ட்ரிபியூட்டர் ஏ அண்ட் பிக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எந்த பேசிஸ்லனா, இப்போ 10 இமேஜ் வச்சிருக்கிற கான்ட்ரிபியூட்டர் ஏக்கு அதாவது 1/3 வச்சிருக்காரு, 33.33% வரும். கான்ட்ரிபியூட்டர் பி வந்து 20 இமேஜஸ் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 2/3, அதாவது 66.67% ஆஃப் அந்த 20% வந்து அவருக்கு போகும். அதாவது இப்போ $20 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, கான்ட்ரிபியூட்டர் ஏக்கு $6.67, கான்ட்ரிபியூட்டர் பிக்கு $13.33 போகும். இதை வந்து எங்க பார்க்கலாம்னா, ஏர்னிங்ஸ் சம்மரி போனோம்னா அந்த ரைட் சைட்ல ஸ்க்ரால் பண்ணோம்னா கான்ட்ரிபியூட்டர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அவங்க த்ரெஷோல்டு வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு $100 ரீச் ஆனாதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ அது ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அது ரீச் ஆன உடனே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிற டேட்டா லைசன்சிங்ல இருக்கிற இமேஜோட குவான்டிட்டி பேஸ் பண்ணி அவங்க அந்த ப்ரொபோர்ஷனேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.